ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்க சேரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மீனாவும் முத்தும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருத்திகா அவனை வந்து தூக்கி வச்சுட்டு முத்தம் கொடுத்து அப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி ஊட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து நம்ம விஜயா வந்து ஆமாம் இவனை இப்படிலாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டே திரிங்க அப்படின்ற மாதிரி வந்து எப்பயும் போல் வைவாங்களா அது மாதிரி வந்து ஜாலியாக வைகிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி வந்து ஸ்கூலில் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து இந்த பையன் வந்து லீவ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்கூலில் வந்து லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. அதுக்கு லீவு லெட்டர் வந்து அவங்க அம்மா மாதிரி, ஏன்னா அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க அம்மா எழுதி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. உடனே மனோஜ் கேட்கும். ஸோ அவங்க அம்மா இப்போ இங்கே இல்லை, அதனால் நான் வந்து எழுதி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து எழுதி தராங்க. ஏன்னா அவங்க தான் அம்மா அப்படின்றதுனால அவங்களே வந்து புரிஞ்சு எழுதி தராங்க. எழுதித்தரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மா பேர் வந்து கல்யாணி தானே, அதுதான் ட்விஸ்ட்டு. அவங்க அம்மா பேர் வந்து கல்யாணி, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணின்னு போட்டு இவங்க சைன் பண்ணி வந்து மேடம் வந்து வச்சுட்டாங்க, ரோஹிணி வந்து வச்சுட்டாங்க. ஸோ மனோஜ் வந்து அதை பார்த்துட்டு என்ன அவங்க அம்மா பேர் கல்யாணி தானே, நீ எதுக்கு அவங்க அம்மா பேரை போடாமல் உன் பேரை எதுக்கு நீ வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சந்தேகப்பட்டு வந்து கேட்குறாரு. இங்கே கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எப்படியுமே வந்து ஒரு கிளாஸ் வந்து நடத்துகிறாங்களா, ஸோ யோகா கிளாஸ் இது பரதநாட்டியம் கிளாஸ் வந்து நடக்கிறாங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பழக்கமாகி அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஸோ கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லி வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப சாக்காய் அவங்க வந்து மயங்கி விழுகிறாங்க. விழுந்தோன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பெரிய பிரச்சனை வந்து அடுத்து வரப்போகுது. ஏன்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து வீட்டில் வந்து பெரிய சண்டை வந்து போட போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே பை பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பை பை.